தற்போது கிடைத்துள்ள செய்தி, ஸ்ரீபெரும்புதூர் வாக்கு எண்ணும் மையத்தில் செய்தியாளர்களை சிறைபிடித்து செய்தி சேகரிக்க விடாமல் போலீசார் தடுப்பதால் செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன, விவரங்கள்? நிச்சயமாக உமேஷ், இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்கு எண்ணிக்கை மையமானது சோம்பேட்டை MIT கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. காலை 8 மணி முதல் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய நிலையில காலை முதலே செய்தியாளர்களுக்கும் மாவட்ட நிர்வாகக்கும் இடையே கடும் பனிப்போரானது நிலவி வருகிறது என சொல்லலாம். காரணம், அந்த தபால் வாக்கு எண்ணப்படும் போது, பொதுவாக தபால் வாக்கு எண்ணப்படும் போது செய்தியாளர்கள் அந்த தபால் வாக்கினை எண்ணக்கூடிய விஷுவலை காட்சிப்படுத்துவாங்க. அந்த காட்சிப்படுத்துவதற்குண்டான அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலே செய்தியாளர்கள் மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது மக்கள் தொடர்பு அதிகாரி செய்தியாளர் ஒருவரை அவன் இவன் என்று ஒருமையில் பேசிய நிலையில் தற்போது ஒரு செய்தியாளருக்கென ஒதுக்கப்பட்ட அறையில் மட்டுமே செய்தியாளர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் கழிவறை கூட செல்ல முடியாத ஒரு அவல நிலையில்தான் தற்போது இந்த வாக்கு மையத்தில் இருக்கிறது. செய்தியாளர்கள் பலர் கழிவறைக்கு செல்ல வேண்டும், வழிவிடுங்கள் என, கதவை திறந்து விடுங்கள் என காவல்துறையிடம் கேட்டபோது காவல்துறையினர் அதுக்கு மறுக்கப்பட்ட நிலையில் தாங்கள் என்ன ஒரு கைதியா அல்லது தீவிரவாதியா, குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களா, ஏன் எங்களை இவ்வாறு செய்கிறீர்கள் என காவல்துறையினரிடம் செய்தியாளர்கள் பலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது வாக்கு எண்ணும் மையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் ஏறத்தாழ ஒரு 500க்கும் மேற்பட்ட முகவர்களும் செய்தியாளர்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கு முதலுதவி மையம் என்பது இல்லாததும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. கேட்டால் ஆம்புலன்ஸ் இருக்கிறது என சொல்கிறார்கள், ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றதால் அந்த ஆம்புலன்ஸ் இங்கிருந்து சென்றுவிடும். அப்பேற்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் சென்றவுடன் மற்றவருக்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் என்ன செய்வது என கேட்டபோது மாவட்ட நிர்வாகம் சரியான ஒரு முறையில் பதிலளிக்க தவறியிருக்கிறது. மேலும் செய்தியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் இங்கே கடுமையான ஒரு வாக்குவாதமானது நடைபெற்றிருக்கிறது. இதற்கு காரணம் மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் செய்தியாளர்களுக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்பதே செய்தியாளர்களுடைய பரவலான குற்றச்சாட்டாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.